அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு 2014 பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்காக நடந்த ஸ்பெஷல் டெட்டு. அதோட மேக்ஸ் கொஷின் பேப்பர் கொஷின்ஸ் வந்து 30 கொஷின் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே 2014 ஸ்பெஷல் டெட்டில் இங்கிலீஷ் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸ் வந்து 2012லேருந்து ஒரு வருஷமும் பேப்பர் 2 தனியாக பேப்பர் 1 தனியாக சால்வ் பண்ணி வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். எல்லா ஆண்டுகளுக்குமான கணித வினாக்களும் அதுக்கான விடைகளும் சில விளக்கங்களும் இருக்குது. உங்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்வை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். எங்கே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். கீழ்காணும் பக்க அளவுகளில் எது முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி 111 இருக்குது. ஒரு முக்கோணம் அமையணும் அப்படின்னா அந்த 3 பக்கங்களை வச்சு நம்ம எப்படி அது முக்கோணம் வருமா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறோம். 11, 4, 6 எடுத்துக்கிட்டோமா. இப்போ வந்து இது ஒரு முக்கோணத்தை அமைக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 2 பக்கத்தை கூட்டணும், 15. இது 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்கணும். ஓகே, பெருசாக இருக்குது. அடுத்து இந்த 2 பக்கத்தை கூட்டுறோம், 10. அது இந்த 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்கணும். இல்லை, அப்போ இது முக்கோணம் வராது. அடுத்த ஆப்ஷன் 13, 14, 25. 2 பக்கத்தை கூட்டுறோம், 27 வருது. 3வது பக்கத்தை விட இது பெருசாக இருக்குது. ஓகே, இந்த 2 பக்கத்தை கூட்டுறோம், 39. 3வது பக்கத்தை விட இது பெருசாக இருக்குது. ஓகே, அடுத்து இந்த 2 பக்கத்தை கூட்டுறோம், 38. அது இந்த 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்குது. ஓகே, அப்போ இது கண்டிப்பாக ஒரு முக்கோணத்தை அமைக்கும். அப்போது 3 பக்க அளவுகள் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை அமைக்குமா அப்படின்றதுக்கு இதுதான் விதிமுறை. இப்போ நம்ம செஞ்சும் போதே உங்களுக்கு புரிஞ்சுதா? சி ஆப்ஷன் பார்க்கலாம். 8, 4, 3. இப்போ நீங்களே இதை வந்து செஞ்சு பார்க்கலாம். இந்த 2 பக்கத்தை கூட்டுறோம், 12. அது 3வது பக்கத்தை விட பெருசாக வருது. இந்த 2 பக்கத்தை கூட்டுறோம், 7. அது 3வது பக்கத்தை விட சின்னதாக வருது. அப்போ இது கண்டிப்பாக ஒரு முக்கோணத்தை அமைக்காது. ஓகேவா? அப்போ இதை மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. முக்கோணத்தின் கோண இரு சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளி வந்து உள்வட்ட மையம். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு. செவ்வக வடிவிலான வயலின் நீள அகலங்கள் முறையே 40 மீட்டர், 30 மீட்டர். மூலை விட்டத்தின் வழியே ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலையை அடைந்தால் மீதப்படுத்தப்படும் தூரம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து செவ்வக வடிவ வயல், 40 மீட்டர், 30 மீட்டர். இவங்க இப்படி போய் இப்படி சுற்றி போகிறத விட குறுக்கு வழியாக போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த குறுக்கு வழியாக போனால் என்ன யூஸ், எவ்வளோ தூரம் கம்மியாக போகிறோம் அதை தான் அவங்க கேட்குறாங்க. இப்போது இது 40 + 30 70 மீட்டர் நடந்தால் தான் இந்த டெஸ்டினேஷனுக்கு வர முடியும். ஆனால் இப்படி நடந்துட்டாலே இந்த டெஸ்டினேஷனுக்கு போகலாம். ஆனால் இது எவ்வளோ தூரம் நமக்கு தெரியல. அப்போ இது என்னவாக இருக்குது? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது, செங்கோண முக்கோணமாக இருக்குது. இது வந்து கர்ணப்பகுதி. இதுதான் நமக்கு தெரியல. அப்போ என்ன செய்யணும்? இதையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும்னா இது கிடைக்கும், அக்கார்டிங் டு பித்தாகரஸ் தேற்றம். இப்போ இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கிறோம். 40 ஸ்கொயர்டு 1600, 30 ஸ்கொயர்டு 900. ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 2500 எக்ஸ் ஸ்கொயர்டு. 2500 எப்படி எழுதலாம்? 50 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்போ எக்ஸ் = 50. இப்போ இது எவ்வளோ தூரம்? 50 மீட்டர். எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? இதை ஒரு முக்கோணமாக நினச்சிக்கிட்டு பித்தாகரஸ் தேற்றத்தை வச்சு இந்த பகுதியை கண்டுபிடிச்சோம். நான் இப்படி போனால் 70 மீட்டர் நடக்கணுமே, இப்படியே போனால் 50 மீட்டர்லேயே போயிடுவேன். அப்போ எவ்வளோ இது தூரம் அதிகம், இது எவ்வளோ தூரம் கம்மி அப்படின்னா 70லேருந்து 50 கழிக்கிறோம். எவ்வளோ? 20 மீட்டர் மீதமாக அதிகமாக இருக்குது. இப்போது ஆப்ஷன் பி. தொடர் தள்ளுபடி கணக்கு. இது தொடர் தள்ளுபடிகள் முறையே 10%, 20% என்றவாறு ஒரு தொலைக்காட்சி பெட்டி ரூபாய் 14,400க்கு விற்கப்பட்டது எனில் அதன் குறித்த விலை என்ன? தொடர் தள்ளுபடிகளுக்குன்னு தனியாக ஃபார்முலா இருக்குது. இது 8th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர் தள்ளுபடிகளுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா, விற்கிறோம் அது வந்து விற்ற விலை which is equal to 1 - a/100. இது வந்து முதல் தள்ளுபடி. 1 - b/100 இது இரண்டாவது தள்ளுபடி. இன்று குறித்த விலை. நமக்கு விற்ற விலை வந்து 14,400ன்னு கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. 1 - a வந்து 10%, 10/100.
1 மைனஸ் பி வந்து 20%, 20/100 இன்று குறித்த விலை நமக்கு தெரியாது, அதனால் அதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இப்போது இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 100, 1 × 100 100, 100ல் 10 போயிடுச்சுன்னா 90/100ன்னு வரும். பெருக்கல் இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 1 × 100 100, 1 × 100 100, 100 - 20 80ன்னு வரும். இன்று குறித்த விலை நமக்கு தெரியாது. இங்கே வந்து 14,400 இருக்குது. நமக்கு தேவை குறித்த விலை தான். இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0. நமக்கு தேவை குறித்த விலை தான். அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். இந்த பக்கம் வந்து 14,400 மீதி இருக்குது. இங்கே வந்து 9/10 இங்கே 10/9 மாறும். பெருக்கல் 8/10 இங்கே 10/8 மாறும். சமக்குறிக்கு இந்த பக்கம் வரும்பொழுது. இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடலாம் நம்ம. இது வந்து 9ஆலே அடிக்கலாம். 1 9 9, 1 9 9, பாக்கி 5 இருக்கும். 54, 6 9 54, 0 0. 8ஆல் அடிக்கலாம். 1 8 8, 2 8 16, 0 0, 200. 10 10 100, 100 × 200, 20,000. குறித்த விலை என்ன நமக்கு? 20,000 ரூபாய். ஸோ இப்போ நமக்கு தெரிய வேண்டியது இந்த ஃபார்முலா தான். 8வது மேக்ஸ் புக்கில் வாழ்வியல் கணிதம் என்ற சாப்டரில் லாபம் நட்டம் மிச்ச விலை தொடர் தள்ளுபடி எல்லாமே இருக்குது. அந்த சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதங்கள். இது ரெகுலராக எல்லா மேக்ஸிமம் ஆஃப் த எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருக்கிறாங்க. செம ஜாலியாக இருக்கும். ஒரு முக்கோணம் அப்படின்னாலே 180 டிகிரி, அது எல்லாருக்குமே தெரியும். விகிதங்கள் 5:4:3 எனில் ஒரு கோணம், இதில் ஏதாவது ஒரு கோணத்தை கேட்குறாங்க. ஓகேவா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 5:4:3 இந்த விகிதத்தில் இருக்குது. அதாவது 5 பங்கு 4 பங்கு 3 பங்கு ஆக மொத்தம் 12 பங்கு. எவ்வளோ? 180 டிகிரி. அப்போ ஒரு பங்கு எவ்வளோ? 15 டிகிரி. அதாவது ஒரு பங்கு 15 டிகிரி. ஓகேவா, அப்போ 5 பங்கு 75 டிகிரி, 4 பங்கு 60 டிகிரி, 3 பங்கு 3 5 45, 75 60 45 இந்த கோணங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்குறாங்க? இதில் ஏதாவது ஒரு கோணம் கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனை பார்த்தோம்னா நம்மள்ட்ட இருக்கிறது 75 60 45. இதில் எது இங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா 45 தான் இருக்குது. ஸோ ஆன்சர் டி. உலக இது சயின்ஸில் உள்ள கொஷின், June 5. ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோணம் வடிவில் உள்ளது. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 50 மீட்டர் 80 மீட்டர். சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு 5 ரூபாய் வீதம் ஆகும்னா மொத்த செலவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி செங்கோண முக்கோணமாக இருக்குது ஒரு விளையாட்டு திடல். அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள், இதுதான் செங்கோணம். இந்த செங்கோணத்தை தாங்கும், இதுதான் செங்கோணம். இந்த செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் இதுவும் இதுவும். ஸோ இது 50 மீட்டர், இது 80 மீட்டர். இதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்க போகிறாங்க, சிமெண்ட் பூச போகிறாங்க. ஓகேவா, அப்போ இது பரப்பளவு. இங்கே தான் சிமெண்ட் பூசுவாங்க. அப்போ இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ½ BH. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போட வேண்டியதான். 2000 சதுர மீட்டர் பரப்பளவு. ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபா. ஓகேவா, அப்போ 2000 சதுர மீட்டருக்கு 2 10, 10,000 ரூபாய் செலவாகும். ஆன்சர் டி. மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 70 சென்டிமீட்டர். அது 132 மீட்டர் தொலைவு கடந்தால் சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றிருக்கும்? இந்த கணக்கு இதோட 2வது முறை பார்க்குறோம். இதுக்கு வந்து அதாவது சுற்றளவு, அந்த வட்டமான பொருள் இருக்குல்ல, அதோட சுற்றளவு இன்ட்டு நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ், எத்தனை முறை சுற்றுச்சு. இது எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம் போயிருக்கு அந்த தொலைவுக்கு சமம். நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்குறாங்க? தொலைவு கொடுத்துருக்குறாங்க 132. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? சுற்றளவும் கொடுக்கல, எத்தனை சுற்றுகள்னு கேட்குறாங்க, ரெண்டுமே கொடுக்கல. பட் இந்த சுற்றளவை கண்டுபிடிக்கிற மாதிரி ஆரம் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 70 சென்டிமீட்டர். இது 132 மீட்டர். இந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் எப்போவுமே. சென்டிமீட்டர் மீட்டர் மில்லிமீட்டர் விஷயத்தில் கொஞ்சம் இதாக இருக்கணும். இப்போ இந்த ஆரத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். சுற்றளவுக்கு ஃபார்முலா 2πr. 2 × 22/7 × r வந்து 70. சிம்பிளிஃபை பண்ணோம்னா
440 சென்டிமீட்டர் சுற்றளவு. நம்மக்கிட்ட சுற்றளவு இப்போ கிடச்சிச்சு 440 சென்டிமீட்டர். நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸு கிடைக்கல. டிஸ்டன்ஸு 132 மீட்டர். சென்டிமீட்டரை வச்சுக்கிட்டு மீட்டருக்கு ரொம்ப தூரம் ஆகும். அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றுறோம். 132 இன்ட்டு 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர். அப்போ 132 மீட்டர்னால் 13200 சென்டிமீட்டர். 2 பூஜ்ஜியம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்கேயும் சென்டிமீட்டர், இங்கேயும் சென்டிமீட்டர். ஆன்சர் வந்து நம்ம ஃப்ரீயாக கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் n ஈக்குவல்ட்டு இந்த சுற்றளவு வந்து பெருக்கல்ல இருக்குது. இந்த பக்கம் வரும்போது வகுத்தலாம் மாறிடும். இப்போ இனிமேல் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 2லேருந்து ஆரம்பித்து என்ன செய்யலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். இல்லைனா நேரடியாக 44ஆலேயே சிம்பிளிஃபை பண்ணலாம். நம்ம எளிமையாக செய்வோம். டிவைடட் பை 440. 0 0 கேன்சல் பண்ணிடுறோம். 11ஆல் செய்யலாம். 4 11 44. 1 11 11, 2 11 22. இந்த 0 இங்கே வந்துடும். இதை அடிச்சிட்டோம்ல. இப்போ 1 நாள் 4, 3 நாள் 12, 0 30. அப்போ எத்தனை சுற்றுகள்? 30 சுற்றுகள். இப்போ இந்த மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றினதால தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு. இதை மீட்டராகவே வச்சு போட்டிருந்தோம்னா ஆன்சர் வந்து டெசிமல்லையோ இல்லை எப்படியோ வந்திருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 30. இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் 594க்கு ஒருத்தர் விற்கிறாரு. அவ்வாறு விற்றதில் ஒரு கடிகாரம் விற்றதில் 10% லாபம், ஒரு கடிகாரம் விற்றதில் 10% நஷ்டம் எனில் மொத்தத்தில் எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. லாபத்தில் விற்றதை வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்துப்போம். 594 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு. இது வந்து சேல் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ வந்து விற்று ஒரிஜினல் ரேட் நமக்கு தெரியாது. அதை தான் நம்ம ஃபஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் ரேட் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதுக்கு 10% லாபத்தில் விற்றுருக்குறாங்க. அப்போது 10 × எக்ஸு 10x/100. இது வந்து லாபம். அப்போ லாபத்தை வந்து எதோட சேர்த்து விற்பாங்க? இந்த ஆக்சுவல் ப்ரைஸோட விற்பாங்க. அப்போ எக்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் இருக்குல்ல, அது எக்ஸு. நாம் ஒரு பொருள் விற்கும்போது அதோட அடக்க விலையோட லாபத்தை சேர்த்து தான் விற்போம். அப்போ இதுதான் வந்து விற்ற விலை. இட்ஸ் ஈக்குவல் டு இது அடக்க விலை, இது லாபம். ஓகேவா? இது ரெண்டையும் சேர்த்து தான் விற்போம். அதான் எவ்வளோ? 594 ரூபா. இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 100 1 × 100 100. அதே மாதிரி 100 × x 100x வரும். ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து 100 எடுப்போம். 10x + 100 × x 100x இஸ் ஈக்குவல் டு 594. 110x இஸ் ஈக்குவல் டு 594. இந்த 100 இந்த பக்கம் வந்தால் பெருக்கலாக மாறும். அப்போ 2 சைஃபர் கூட சேர்த்துப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு 594 டிவைடட் பை 110 பெருக்கல் இருக்குது, இங்கே வகுத்தலாம் மாறிடும். 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 11 11, 5 11 55, 4 11 44. இந்த 0 ஆட் ஆயிரும். அப்போது காஸ்ட் ப்ரைஸ் 540 ரூபா. எதுக்கு? 10% லாபத்தில் விற்றதுக்கு காஸ்ட் ப்ரைஸ் 540 ரூபா. அடுத்தது 10% நஷ்டத்தில் சேல் பண்ணாங்கல்ல, அதுக்கு வரும். ஃபஸ்ட்டு 10% லாஸில் சேல் பண்ணியும் 594 ரூபாய்க்கு தான் விற்றுருக்குறாங்க. இப்போ வந்து அந்த காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. ஆனால் 10% லாஸில் சேல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ லாஸ் எவ்வளோ? 10x/100. எதுலேருந்து லாஸ் ஆகுது? நம்மளோட ஓன் ப்ராடக்ட். இந்த ரேட்லேருந்து, இந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து இவ்வளோ கம்மி பண்ணி தான் நம்ம வந்து விற்கிறோம். அது வந்து எப்படி போடுவோன்னா, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து இவ்வளோ நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் ஆகிட்டு எவ்வளோக்கு விற்றோம்? 594 ரூபாய்க்கு விற்றோம். இதான் வந்து இதுக்கானது. இப்போ இதுக்கும் அதே மாதிரி எல்சிஎம் எடுத்தோம்னா 100x - 10x இஸ் ஈக்குவல் டு 594. உங்களுக்கு இந்த மைனஸ் ஏன்னு தெரியும். லாபம்னா சேர்த்து விற்போம் ப்ளஸ்ஸு, நஷ்டம்னா இருக்கிற ரேட்லேருந்து கம்மி பண்ணி விற்போம். அதனால் மைனஸ். இப்போ பார்த்தோன்னா 100x - 10x. 100ல் 10 போச்சுன்னா 90x/100. 594. 90x இஸ் ஈக்குவல் டு 594. இந்த டிவைடில் இருக்க 100 இங்கே வந்தால் மல்டிப்ளாக மாறும். அப்போ 2 சைஃபர் கூட சேர்த்துக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 594 59,400 டிவைடட் பை இந்த 90 இங்கே வந்து டிவைடில் வந்துடும். இப்போ இதை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1 9 6 9 54 6 9 54 0. அப்போ இதோட அடக்க விலை 660. 10% நஷ்டத்தில் சேல் பண்ணுது. ஸோ நம்ம இது ரெண்டும் என்ன செய்கிறோம்? இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். 540 ரூபா லாபத்தில் சேல் பண்ணுது, 540 ரூபா காஸ்ட் ப்ரைஸு. நஷ்டத்தில் சேல் பண்ணுது 620 ரூபா காஸ்ட் ப்ரைஸு. ஆக மொத்தம் 1200 ரூபா. ரெண்டுத்தையுமே 594 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 1128 ரூபா. 1188 ரூபா.
ஸோ இதுலேருந்து தான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அவங்க எவ்வளோ நஷ்ட சதவீதம்னு கேட்குறாங்க. 1200 உள்ள பொருளை 1188 சேல் பண்ணியிருக்கோன்னா 100க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 0 0 ஒரு 12 12 9 12 108 10 வரும் 9 12 108 அப்போ 99%. இப்போ ஸோ நம்மக்கிட்ட இருந்தது 100% நம்ம வச்சுருந்தோம். ஆனால் இப்போ வந்து நம்ம சேல் பண்ணியிருக்க 99% தான். அப்போ நமக்கு எவ்வளோ குறையுதுன்னா 1%. 1% வந்து குறையுது. இன்கேஸ் இது 101 இருந்ததுன்னா 1% லாபம்னு சொல்லலாம். இப்போ 99 தான். அப்போ 1% குறையுது. குறைஞ்சதுன்னா அது வந்து என்னது நஷ்டம். அப்போ அவங்க கேட்குறது நஷ்ட சதவீதம் தான் கேட்குறாங்க. அது எவ்வளோ ஆன்சர்னா 1%. ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852 ரூபாய் 50 காசு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கணக்கு வந்து இப்போ ரெபிடேஷன் சம் இது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2023 நடந்த ஒரு எக்ஸாம்லேயும் இந்த சம் வந்து கேட்டிருக்கிறாங்க. கூட்டு வட்டின்னு கொடுத்துருக்குறாங்க, தனி வட்டி இல்லை. ஸோ வட்டி வீதம் வந்து 5%, அசல் வந்து 1600, வட்டி வீதம் 5%, 1852 ரூபாய் 50 காசு வரணும், எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து ஃபார்முலாவில் போட்டு தான் இது வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா வந்து கூட்டு வட்டி which is equal to P into 1 plus R by 100 whole power n. நம்ம வந்து ஒரு ஆண்டும் அதை வந்து கண்டுபிடிக்கிறோம். முதல் ஆண்டு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். பிரின்சிபல் வந்து 1600, 1 plus 5% ஹோல் பவர் 1 which is equal to 1600. வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 100, 100 + 5 105 by 100 is equal to 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 16 105 பெருக்கணும்னா 1680. இது வந்து முதலாம் ஆண்டு அசல் வட்டி சேர்ந்து 1680 ரூபாய் வருது. இப்போ இதில் அசல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தனி ஃபார்முலா இருக்குது. அதாவது இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் which is equal to A minus P அப்படின்னு இருக்குது. இது வந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் which is equal to A வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 1680 மொத்த தொகை, பிரின்சிபல் வந்து 1600 which is equal to 80 ரூபாய். எது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும், ஓகேவா? நாம் பெறும் மொத்த தொகை இது. இப்போ அடுத்த ஆண்டு கணக்கிடும் போது இது வந்து நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டாக மாறிடும். ஸோ இப்போ 2வது வருஷம் பார்க்குறோம். A which is equal to 1680 1 plus 5 by 100 whole power 1 is equal to 1680 105 by 100. இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 5 21 5 1 2 2 8 2 16 4 2 8 இது ரெண்டையும் பெருக்கிறோம். 2 8 2 8 16. இங்கே வந்து நமக்கு 21 இருக்குது. அப்போ 84 × 21 மல்டிபிள் பண்ணுறோம். 84 2 8 2 8 16. ஸோ 4 16 1764 ரூபா. இது வந்து செகண்ட் இயரில் கிடைக்குது. இது வந்து ஃபஸ்ட் இயரில் கிடைக்குது, இது வந்து செகண்ட் இயரில் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து அப்கமிங் இயருக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1764 × 1 + R by 100 ஹோல் பவர் 1. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1764 × 105 by 100. இது வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணி போட போகிறோம். டைரெக்டாக நம்ம 2ஆலேயே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 5ஆல் பண்ணலாம். 21 5 25. இங்கே வந்து 10 2 20 8 2 16 8 2 16 2 2 4. இது வந்து 5 2 10 4 2 8 4 2 8 1 2 2. அதன் பிறகு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுறது தான். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 1852.20 கிடைக்குது. இது எத்தனாவது ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா இது 3வது வருஷம். ஸோ ஆன்சர் இஸ் 3 years. A ஒரு வேலையை 10 நாட்களிலும் B அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து 1500 ஈட்டினால் Bயின் பங்கு தொகை என்ன அப்படின்னு. இப்போது ஏன்றவர் ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறாரு, Bன்றவர் ஒரு வேலையை 15 நாளில் செய்கிறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சு 1500 ரூபாய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஏக்கு எவ்வளோ போகும், பிக்கு எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு 1500 ரூபாய் வாங்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுருந்தா எவ்வளோ பங்கு வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்றதுக்காக இப்போ ரெண்டையும் கூட்டுறோம். இப்போ எல்சிஎம் வந்து 30 வருது. 3 பேருக்கும் 3 10 30. அப்போ இது 3 பேருக்கும். அப்போ இவர் வந்து 3 மடங்கு வேலை செய்கிறாரு. யார், ஏன்றவர். ப்ளஸ் பி வந்து 2 பங்கு வேலை செய்கிறாரு. ஓகேவா? ஆக மொத்தம் 5 பங்கு. ஸோ 1500 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 300. ஒரு பங்கு வந்து 300. அப்போ இவர் ஏக்கு வந்து 3 பங்கு கொடுக்கணும்னா 3 900 ஏக்கு கொடுப்போம். பிக்கு 2 பங்கு 2 3 600 பிக்கு கொடுப்போம். ஸோ பிக்கு வரக்கூடிய பங்கு தொகை வந்து ஆப்ஷன் டி ரூபாய் 600. 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? இது வந்து ஒரே மாறல் தான். ஆட்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது நாட்கள் குறையும். எதிர்மாறல்.
இப்போ வந்து 7 பேர் 52 நாளில் செய்கிறாங்க. 13 பேர் எத்தனை நாளில் செய்வாங்க? ஸோ ஆட்களின் எண்ணிக்கை அதிகரிக்குது, அப்போ நாட்களின் எண்ணிக்கை குறையும். அப்படியே போட்டு மல்டிபிள் போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதான். 1 13 4 13 7 நாள் 28. ஸோ ஆன்சர் வந்து 28 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஒரு வெள்ளி கம்பி வளைக்கப்பட்டு சதுரமாக மாற்றும் பொழுது அதனால் அடைபடும் பகுதியின் பரப்பளவு 121 சதுர சென்டிமீட்டர். அதே வெள்ளி கம்பி வட்டமாக வளைக்கப்படுகிறது, வட்டத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஒரு வெள்ளி கம்பி வந்து சதுரமாக வளைச்ச பிறகு சதுரத்தின் பரப்பளவு ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், அது வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க, 121 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நாம் வந்து பக்கம் கண்டுபிடிக்கலாம். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 11 ஸ்கொயர் 121 எழுதலாமா? அப்போது ஏ ஈக்குவல் டு 11. அப்போ சதுரத்தின் பக்கம் வந்து 11. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சதுரத்தோட வெள்ளிக்கம்பியை எடுத்து மீண்டும் வந்து வட்டமாக வளைக்கிறாங்க. சரியா? அப்போ வந்து சதுரத்தோட வெள்ளிக்கம்பி வந்து வட்டத்தின் சுற்றளவாக மாறுது. ஸோ நம்ம வந்து இந்த சுற்றளவு தான் இந்த சுற்றளவாக மாறுது. அதனால் இதுக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சதுரத்தின் சுற்றளவு 4a. அப்போ 4 × 11 44. இது வந்து சதுரத்தின் சுற்றளவு விச் இஸ் ஈக்குவல் டு வட்டத்தின் சுற்றளவு. ஏன்னா இந்த கம்பி தான் இங்கே வட்டமாக பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வட்டத்தின் சுற்றளவு 2πr இஸ் ஈக்குவல் டு 44. இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சதுரம் பரப்பளவு கொடுத்தாங்க, அதுலேருந்து நம்ம பக்கம் கொண்டு வந்தோம். பக்கத்தை வச்சு இந்த சுற்றளவு கண்டுபிடிச்சோம். ஏன்னா இந்த கம்பியை எடுத்துகிட்டு வந்து தான் வட்டமாக பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த கம்பியோட லெங்க்த்தும் இதுவும் லெங்க்த்தும் சேம் தானே. இந்த சுற்றளவு தான் இங்கே வரும். ஸோ சதுரத்தின் சுற்றளவு 44. அதை தான் வந்து வட்டத்தின் சுற்றளவாக இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நமக்கு தேவை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வட்டத்தின் பரப்பளவு கேட்குறாங்க. இப்போ சுற்றளவுலேருந்து ஆர் கொண்டு வந்து ஆரை வச்சு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்போது 2 × 22/7 × ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 44. நமக்கு தேவை ஆர் வச்சுக்கிறோம். 44 இங்கே இருக்குது. இந்த பெருக்கல்ல இருக்க 2 இங்கே வகுத்தலில் வருது. 22/7 இங்கே 7/22 மாறுது. இப்போ வந்து 1 22 2 22 2 கேன்சல் பண்ணிடலாம். ஆர் ஈக்குவல் டு 7. இப்போ நமக்கு ஆர் ஈக்குவல் டு 7 கிடச்சிச்சு. இப்போ பரப்பளவு πr² விச் இஸ் ஈக்குவல் டு 22/7 × 7 × 7. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வட்டத்தின் பரப்பளவு. ஆப்ஷன் பி. செவ்வக வடிவிலான 70 மீட்டர் 52 மீட்டர் பரிமாணம் கொண்ட களத்தில் ஒரு மூலையில் ஒரு குதிரை மேய்வதற்காக 28 மீட்டர் கொண்ட கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது. குதிரை மேயாத களத்தின் பரப்பளவு எவ்வளவு? இந்த கணக்கு ரெப்பிட்டேஷன் கணக்கு. இதில் வந்து அளவுகளை மட்டும் மாற்றிட்டு குதிரையை வந்து மாடாக மாற்றி இப்போது 2023 கேட்ட ஒரு செட்டில் கேட்டிருக்கிறாங்க. அந்த கணக்கும் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம். அதை நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிக்கிறோம். இந்த சேம் பிக்சர் லாஸ்ட்டாக போட்ட கணக்கு வீடியோவில் இந்த கணக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இது செவ்வக வடிவ வயல். இது வந்து 70 மீட்டர், இது வந்து 52 மீட்டர். இதுக்கு பரப்பளவு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். 70 × 52 L × B தான் வந்து செவ்வகத்தின் பரப்பளவு. ஸோ அப்போ வந்து 3640 மீட்டர் ஸ்கொயர் வந்து செவ்வகத்தின் பரப்பளவு, இந்த வயலோட பரப்பளவு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மூலையில் ஒரு குதிரையை கட்டி போடுறாங்க. அந்த குதிரைக்கு வந்து கயிறு விடுறாங்க. எவ்வளோனா 28 மீட்டர் கயிறு விட்டுட்டாங்க. இந்த கயிறோட லெங்த் வந்து 28 மீட்டர். இந்த லெங்த் வந்து 28 மீட்டர். ஸோ அதில் எவ்வளோ தூரம் மேய முடியும்? இவ்வளோ தூரம் தான் மேய முடியும். ஸோ இது வந்து ஒரு வட்டக்கோண பகுதி. ஓகேவா? வட்டக்கோண பகுதியோட ஆரம் வந்து 28 மீட்டர். நம்ம வந்து இந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பளவை லெஸ் பண்ணிட்டோம்னா குதிரை மேயாத களத்தின் பரப்பளவு நமக்கு கிடச்சிரும். ஸோ வட்டக்கோண பகுதியின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இது வந்து கால் வட்டம். ஏன்னா 90 டிகிரியில் இருக்கிறதால கால் வட்டம். அப்போது 1/4 இன்று வட்டத்தின் பரப்பளவு πr². ஓகேவா? இப்போ வந்து 1/4 22/7 ஆர் வந்து 28 மீட்டர். அப்போ 28 × 28. இப்போது 4 7 28, ஒரு 28 கேன்சல் ஆகிடும். இப்போ 2 28 மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து 616 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கிது. இது வந்து வட்டக்கோண பகுதியோட இந்த பரப்பளவு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யணும், செவ்வக வயலின் பரப்புலேருந்து வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு லெஸ் பண்ணிட்டோம்னா இந்த குதிரை மேயாத இந்த ஏரியா ஃபுல்லாக நமக்கு கிடச்சிரும். இப்போ 3640 - 616 4 2 0 3024 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சாய் சதுரத்திற்கு 2 சமச்சீர் கோடுகள் உள்ளன. இது வந்து 9993 பெருக்கல் 10,007 மதிப்பு. இது வந்து எளிமையான மெத்தடில் போடுற மாதிரி இருக்குது ஒரு இது. இப்போ வந்து என்ன செய்கிறோம், 9993 பெருக்கல் இந்த 10,007 என்ன செய்கிறோம், 10,000 + 7ன்னு எழுதிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 10,000ஆல் இதை பெருக்கிறோம். அப்போ என்ன செய்வோம், 0ஆல் பெருக்கும்போது அந்த பூஜ்ஜியங்களை போட்டுப்போம். 4 ப்ளஸ் இந்த 7ஆல் பெருக்கிறோம். இது மட்டும் தான் நமக்கு பெருக்கல் வேலை. 7 3 21, 7 9 63 2 65, 7 9 63 6 69, 7 9 63 6 69. ஓகேவா? இப்போ இதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், கூட்ட போகிறோம். இப்போது 1 5 9 9 6 1 5 9 9 9 9 9 9 மொத்தம் 6 9 51 6 9 51.
ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஒருவர் இது ஒரு மேப் தான். ஒருவர் 5 கிலோமீட்டர் தூரம் கிழக்கு நோக்கி சென்று பின் 12 கிலோமீட்டர் தூரம் வடக்கு நோக்கி செல்கிறார் எனில் புறப்பட்ட இடத்திலிருந்து அவர் எவ்வளவு தொலைவில் இருப்பார்? இந்த மாதிரி டைரக்ஷன் சம்ஸ் வரும்போது நம்ம எப்போவுமே சோஷியலை தான் கையில் எடுத்துக்கணும். எப்போ ஒரு மேப் நம்ம வரைஞ்சாலும் மேலே இருக்கிறது நார்த் சைடு, கீழே இருக்கிறது சவுத் சைடு, இந்த பக்கம் ஈஸ்ட்டு, இந்த பக்கம் வெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் இங்கேருந்து கிளம்பி கிழக்கு பக்கம் 5 கிலோமீட்டர் போகிறாரு. போயிட்டு திரும்ப 12 கிலோமீட்டர் எங்கே போகிறாரு? வடக்கு பக்கம் போகிறாரு. ஓகேவா? இப்போ புறப்பட்ட இடத்துலேருந்து அவர் எவ்வளோ தூரத்தில் இருப்பாருன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறது இந்த டிஸ்டன்ஸு. இன்னும் கொஞ்சம் கிளியராக போட்டுக்கிறேன். இவர் இங்கேருந்து கிளம்பி கிழக்கு பக்கம் 5 கிலோமீட்டர் போகிறாரு. அங்கேருந்து வடக்கு பக்கம் 12 கிலோமீட்டர் போகிறாரு. அவங்க என்ன கேட்குறாங்க, புறப்பட்ட இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. 12 5 17 கிலோமீட்டரும் கரெக்டு தான். அவங்க கேட்குறது இந்த டிஸ்டன்ஸு. இப்படி போய் தான் இப்படி போகணுமா, எப்படியும் போகலாமே இந்த டிஸ்டன்ஸு. சேம் சம் இப்போ ஒரு 4 சம்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதே தான் இங்கே அப்ளிகபிள். இப்போ இதுதான் நமக்கு வேணும். இப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ கன்சிடரிங் திஸ் அஸ் பித்தாகரஸ் தியரம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 5 25 12 12 144 இஸ் ஈக்குவல் டு 169 எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 169 13 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 13. அப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்கார்? 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கார். ஸோ ஆப்ஷன் சி. அப்போ ஆப்ஷன் டி ரைட் ஆன்சர் இல்லையா? அதுவும் ரைட் ஆன்சர் தான். அவங்க என்ன கேட்டிருக்கணும், புறப்பட்ட இடத்திலிருந்து குறுகிய தொலைவில் சென்றால் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்கணும். அவங்க இதை மீன் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தா இது ரைட் ஆன்சர், இதுவும் ரைட் ஆன்சர். அவங்க கேட்டிருக்க கொஷின்லேருந்து. ஓகேவா? நம்ம இதுவும் போட்டுக்கலாம், இதுவும் போட்டுக்கலாம். ஒரு வகுப்பில் 75% மாணவர்கள் ஆங்கில பாடத்திலும் 60% மாணவர்கள் கணித பாடத்திலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 25% மாணவர்கள் இரு பாடங்களிலும் தோல்வி அடைந்துள்ளனர் எனில் வகுப்பின் தேர்ச்சி விழுக்காடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதன்படி நாம் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா, பாஸ் பண்ணது இங்கிலீஷில் 75%. அப்போ ஃபெயில் ஆனது இங்கிலீஷில் எவ்வளோ? 25%. இதில் மீதி. ஓகேவா? அதே மாதிரி பாஸ் பண்ணது மேக்ஸில் 60%. அப்போ ஃபெயில் ஆனது மேக்ஸில் எவ்வளோ வரும்? 40% வரும். 100ல் 60 போச்சுன்னா 40%. ஓகேவா? இப்போது ரெண்டுத்துலேயும் ஃபெயில் ஆனவங்க, அதாவது இ யூனியன் எம், ரெண்டுத்துலேயும் ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ? 25%. இதான் நம்மள்ட்ட இருக்கிற இப்போ இது 3 நம்மக்கிட்ட இருந்த டேட்டா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற டேட்டா. இந்த டேட்டாவை பயன்படுத்தி நாம் குறைஞ்சது ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆனது அப்படின்ற டேட்டாவை கொண்டு வந்தோம்னா குறைஞ்சது ஒரு பாடத்தில் பாஸ் ஆனது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஏதாவது ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆனவங்கள இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் இ, அப்போ எஃப் ஆஃப் இ ஃபெயில், ஏதாவது அட்லீஸ்ட் ஃபெயில் இன் ஒன் சப்ஜெக்ட் அது. அப்போ எஃப் ஆஃப் இ 25 ப்ளஸ் எஃப் ஆஃப் மேக்ஸு 40 மைனஸ் எஃப் ஆஃப் இ யூனியன் எம் 25. ஸோ 65 மைனஸ் 25 இட் இஸ் ஈக்குவல் டு 40. இந்த 40ன்றது என்ன? ஏதாவது ஒரு பாடத்தில் ஃபெயிலு. அவங்க என்ன கேட்குறாங்க? வகுப்பின் தேர்ச்சி விழுக்காடு கேட்குறாங்க. அப்போ ஏதாவது ஒரு பாடத்தில் பாஸ்னா என்ன? இந்த 100லேருந்து இந்த 40 நம்ம லெஸ் பண்ணுறோம். இப்போ ஏதாவது ஒரு பாடத்தில் பாஸ்னா அது வகுப்பின் தேர்ச்சி விழுக்காட்டுக்கு வந்துடுது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 60% அப்படின்றது இதுக்கு ஆன்சர். இது நிகழ்தகவுலேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஓர் எண்ணிலிருந்து 1/2 கழித்து பின் 1/2 பெருக்க 1/8 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு நம்பர் நமக்கு தெரியாது, அதுலேருந்து 1/2 லெஸ் பண்ணுறாங்க. 1/2 கழித்து அப்புறமா என்ன செய்கிறாங்க? 1/2 பெருக்குறாங்க. அப்போ என்ன கிடைக்குது? 1/8 கிடைக்குது. இதுதான் அவங்க கொடுத்துருக்குற கணக்கு. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம், 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2x வந்துடும். 2x மைனஸ் 1/2 இன்ட்டு 1/2 பெருக்கிறோம். இட் இஸ் ஈக்குவல் டு 1/8. இப்போது 2x மைனஸ் 1 2 இன்ட்டு 2 4 இட் இஸ் ஈக்குவல் டு 1/8. 2x மைனஸ் 1 இங்கே டிவைடில் இருக்க 4 இங்கே மேலே வந்துடும். அப்போ 4/8 இட் இஸ் ஈக்குவல் டு 1/2. சிம்பிளிஃபை பண்ணிடலாம்ல. இப்போ 2x ஈக்குவல் டு 1/2. இந்த -1 இங்கே +1 ஆகிடுது. இட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சோன்னா 3/2 வரும். இப்போ x ஈக்குவல் டு 3/2. இங்கே பெருக்கல்ல இருக்க 2 இங்கே வகுத்தலுக்கு வந்துடும். இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/4. இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு டி 3/4. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எண்ணிலிருந்து 1/2 கழித்து பின் 1/2 பெருக்கிறாங்க. இந்த இடம் கரெக்டாக போட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக வந்துடும். பூஜ்ஜியத்தின் தலைகீழி இல்லை. ஆக்சுவலாக நாட் டிஃபைன்டுன்னு வரும், தலைகீழி இல்லை. இது சிம்பிளிஃபை பண்ணுற கணக்கு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், கொஷின் இதை அப்படியே எழுதிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட பாருங்கள். ஏ கியூப் பி கியூப். அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இது கம்ப்ளீட்லி
ஃபார்முலா பேஸ் தான். நம்ம ஃபார்முலா வச்சு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதை எப்படி எழுதலாம்? a + b இன்ட்டு a² + ab + b ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போது இதையும் ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம். சாரிங்க, a + b வராது, a - b வரும் இந்த ஃபார்முலா படி. ஓகேவா? இதையும் கிராஸ் அவுட் பண்ணுறோம். நமக்கு மீதி கிடைக்கிற ஆன்சர் வந்து a - b தான் ஆன்சர். இங்கே a என்ன 9.6, b என்ன 5.4. இப்போது 9.6லேருந்து 5.4 லெஸ் பண்ணுறோம். 4.2. 4.2 இஸ் ஆன்சர், ஆப்ஷன் பி. இப்போ இந்த ஃபார்முலாவோட நம்ம மேட்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா பெருக்கிட்டு கழிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. முதல் 11 ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல். இந்த கணக்கும் கேட்டிருந்தாங்க. 53 வரைக்கும் இப்போ லாஸ்ட் வீடியோ போட்டதில் 53 வரைக்கும் கேட்டிருந்தாங்க. இதில் அவங்களே வந்து என் கொடுத்துட்டாங்க. எத்தனை? 11. அப்போ அதோட ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா வந்து n². அப்போது 11² which is equal to 121. ஆப்ஷன் டி. ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. இதுவும் எல்லா எக்ஸாம்லேயும் தவறாமல் இடம்பெறும் வினா இது. எப்பயும் இப்போ மைனஸ் இல்லாமல் ஃப்ராக்ஷனில் வந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மைனஸோடு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ப்ளஸ் மைனஸ் கம்பேர் பண்ணும்போது மைனஸ் தான் சின்ன நம்பர். மைனஸ்லேயும் ரொம்ப அதிகமாக போக போக அது சின்ன நம்பர் ஆகிட்டுருக்கும். ஸோ இது வந்து பின்னத்தை நம்ம வந்து சமப்படுத்தணும். எல்லா பகுதிகளையும் சமப்படுத்தணும். எல்லாத்தையுமே நம்ம வந்து 24க்கு மாற்றிடலாம். எல்லாத்துக்கும் எல்சிஎம் வந்து 24க்கு எடுக்கலாம். இப்போ -3/4 இருக்குன்னா அதோட 6 மல்டிபிள் பண்ணுறோம். 3 - 18, 4 - 24. அடுத்து -5/6 இருக்குன்னா அதோட 4 மல்டிபிள் பண்ணுறோம். 5 - 20, 6 - 24. -19/24 இருக்குது. -19 அப்படியே தான் வரும். 7/12 இருக்குது. இது வந்து 2ஆல் பெருக்கிறோம், இது 2ஆல் பெருக்கிறோம். 14/24 ஆகுது. இப்போ இதில் எது சின்னது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எல்லாமே 24 ஆயிடுச்சா. இப்போ இதில் எது ரொம்ப ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா -20 தான். ஏன்னா மைனஸ் மதிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் போக போக அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ ஒரு நம்பர் லைன் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறதுலாம் மைனஸாக, இந்த பக்கம் இருக்கிறதுலாம் ப்ளஸ்ஸாக. ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் போக போக மதிப்பு அதிகமாகும். மைனஸை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் போக போக மதிப்பு குறையும். ஸோ -20 இங்கே தான் வரும். இப்போ இருக்கிறது இங்கே வந்து -19 வரும், இங்கே வந்து -18 வரும். இதுதான் மதிப்பு குறைவானது. அப்போ ஃபஸ்ட்டு எதை வரும்? -20/24 என்னது? -5/6. அடுத்து எதை வரும்? 19. அது என்னது? -19/24. அடுத்து என்ன வரும்? -18. அது என்னது? -3/4. அடுத்தது தான் என்ன வரும்? 7/12. இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். 5/6, 19/20. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். .7, .1, .2, x, .1, .3, 0, .1, .4, .1 இவற்றின் சராசரி 0.22 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? முதல்ல எத்தனை இருக்குன்றதை கவுண்ட் பண்ணணும். அதுக்காக தான் கீழே கோடு போட்டிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆக மொத்தம் 10 இருக்குது. அப்போ 10ஐயும் கூட்டி 10ஆல் வகுக்கும் போது தான் இது கிடைக்குது. சரியா? இப்போ 10ஐயும் கூட்டுறோன்னு வச்சுப்போம். 0.7, 0.1, 0.2, 0.1, 0.3, 0, இங்கே வரும் 0. அடுத்து 0.1, 0.4, 0.1. இங்கே வந்து எக்ஸ் தனியாக வச்சுப்போம். 2, 4, 6, 8, 9 வந்துடுச்சா? 7, 1, 8, 8, 2, 10, 11, 14, 15, 19, 20. 20னா அங்கே 0 வரும், அங்கே 2 வந்துடும். ப்ளஸ் எக்ஸ். ஸோ இதை அப்படியே கூட்டி 10ஆல் டிவைட் பண்ணும்போது தான் 0.22ன்ற சராசரி கிடைக்குது. அப்போது 2.0 + x which is equal to இந்த 10 இங்கே மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். 0.22 இன்ட்டு இங்கே வகுத்தலில் இருக்கிறது இங்கே பெருக்கலுக்கு வந்துடும். இப்போ ஒரு 0 கொண்ட எண்ணால் பெருக்கிறதால இந்த பாயிண்ட் வந்து ஒரு ஜம்ப் இங்கே வந்துடும். இந்த புள்ளி வந்து இங்கே வந்துடும். அப்போ 2.2 ஆகிடும். நம்மக்கிட்ட இங்கே 2.0 + x இருக்குது. நமக்கு தேவை x. அப்போ 2.2 இது வந்து மைனஸாக மாறிடும். இங்கே வரும். இங்கே ப்ளஸில் இருக்கிறது இங்கே மைனஸ் ஆகிடும். அப்போ 2.2லேருந்து 2வை லெஸ் பண்ணுறோம். 2ல் 2 போச்சுன்னா 0. அப்போ நமக்கு ஆன்சர் 0.2. எக்ஸோட வேல்யூ 0.2. ஆப்ஷன் பி. இது நமக்கு பார்த்ததுமே தெரியும். கொடுக்கப்பட்ட புள்ளிகள் மூலம் கார்ட்டீசியன் தளத்தில் வரையப்பட்டுள்ள முக்கோணத்தின் வகையானது. படமே நமக்கு தெரியும் இது வந்து செங்கோண முக்கோணம்னு. புள்ளிகளை வச்சு கண்டுபிடிக்கணும்னா இந்த வந்து ஆதி புள்ளி ஆரிஜின் 0,0. இப்போ இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி பித்தகரஸ் தேற்றத்துக்கு ஈக்குவலைஸ் பண்ணோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம பிக்சரை வச்சு இப்போ போட்டுடலாம். கீழ்கண்டவற்றில் எது சரியானது அல்ல? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி.
ஏன்னா இப்போ புள்ளி 9 இருக்குன்னா நம்ம புள்ளி 5க்கு அப்புறம் போயிட்டாலே நம்ம வந்து முழுமைப்படுத்திடுவோம். இப்போ ஒரு நம்பர் வந்து புள்ளிக்கு 5 அப்புறம் இப்போ போதுனாலே அது 1ன்னு அர்த்தம். இப்போ 1.5 இருக்குன்னா அது 2ன்னு கூட நம்ம முழுமைப்படுத்துவோம். 10ஆம் இடத்துக்கு முழுமைப்படுத்துதல் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, அது மாதிரி. இப்போ 0.9 பார்ன்றது 0.9999 போயிட்டே இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஆல்மோஸ்ட் 1 தான் அது. ஸோ இது கரெக்டு. ஒரு விகிதமுறா எண்ணை P/Q Q நாட் ஈக்குவல் டு 0 என்ற வடிவில் எழுத முடியாது. ஆமாம், இதுவும் கரெக்டு. ஒரு மிகை முழுவின் வர்க்கமூலம் எப்பொழுதும் விகிதமுறா எண்ணாகும் அப்படின்றது உண்மை கிடையாது. இதுவும் கரெக்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு மிகை முழுவின் வர்க்கம், மிகை முழு வந்து 4ன்னு எடுத்துக்கிறோம். அதோட வர்க்கமூலம் வந்து என்ன, 2. அது வந்து எப்போதும் ஒரு விகிதமுறா எண்ணாகும் அப்படின்றது உண்மை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இது விகிதமுறா எண் இல்லை, விகிதமுறு எண் தான். அவங்க கொடுத்துருக்கிறது உண்மை இல்லைன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு நமக்கு. ஆனால் இது வந்து அப்படி இல்லை. முழு வர்க்க எண் அல்லாத எந்த ஒரு மிகை முழுவின் வர்க்கமூலமும் ஒரு விகிதமுறா எண்ணாகும் என்பது உண்மை அல்ல. முழு வர்க்க எண் அல்லாத எந்த ஒரு மிகை முழுவின், இப்போ வந்து முழு வர்க்க எண் அல்லாத அப்படின்னா 3 வந்து முழு வர்க்கம் கிடையாது, அதை எடுத்துக்கிறோம். அதோட வர்க்கமூலம்னா ரூட் எடுப்போம். ஓகேவா? இப்போ 3க்கு ரூட் எடுக்கிறோம். வர்க்கமூலமும் ஒரு விகிதமுறா எண்ணாகும் அப்படின்றது உண்மை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் √3ன்றது விகிதமுறா எண்ணு தான். அப்போது இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இது வந்து தவறானது. 19/512 1/3 ரூட் ஆஃப் 512 1/2 ரூட் ஆஃப் 525. இதோட தசம விரிவு கேட்குறாங்க. அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 512 எப்படி எழுதலாம்னா 8 கியூப்னு எழுதலாம், ஹோல் பவர் 1/√1/3 இன்ட்டு 625 எப்படி எழுதலாம்னா 25 625 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம் 1/2. அப்போது ரூட்டும் கியூபும் கேன்சல் ஆகிடும், இங்கே 8 இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 19. ரூட்டும் கியூபும் கேன்சல் ஆகிடும், அப்போ 8 இருக்கும் பெருக்கல். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், அப்போ 25 இருக்கும். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 19 டிவைடட் பை 8 25 200. ஸோ இப்போ நமக்கு வந்து கடைசி இது கிடைக்குது. இப்போ வந்து என்ன செய்யணும், 19 200ஆல் டிவைட் பண்ணுறோம். புள்ளி வச்சு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அப்படியே நமக்கு வரல, அப்போ இங்கே ஒரு 0 சேர்த்துட்டு மீண்டும் இங்கே சேர்க்குறோம். அப்போ வந்து 900 9 2 18 வரும். மீதி நமக்கு 100. இன்னொரு 0 சேர்த்தோன்னா 5 2 1000. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து 0.095 வருது. முடிவுற்றது. இதோட ஆன்சர் வந்து முடிவுற்றது. இதோட நமக்கு முடிஞ்சிச்சு டிவிஷன். ஸோ முடிவுற்றது. அடுத்து இந்த சம் வந்து சேம், எதுவுமே நம்பருக்கு மாதிரி எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இது வந்து ரெப்பிட்டேஷன் சம்மு, இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தோம்னா 10y + 3 மைனஸ் உள்ளே போகுது, மைனஸ் இன்ட்டு 10x மைனஸ் 10x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 விச் இஸ் ஈக்குவல் டு 9 உள்ளே போகுது 9y மைனஸ் 9x. இப்போது 10y இந்த பக்கம் வருது மைனஸ் 9y மைனஸ் 10x இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 9x விச் இஸ் ஈக்குவல் டு இது ப்ளஸ் 3 இது மைனஸ் 3 மைனஸ் 4 வருது விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இங்கே இருந்தது இங்கே கொண்டு வந்துட்டோம்ல, அதனால் இது ரெண்டையும் பார்க்குறோம். இதில் பெரிய நம்பர் 7 7ல் 3 போச்சுன்னா 4. இதோட சைன் வந்து மைனஸ், அதை போட்டுக்கிறோம். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 10yல 1y 9y போயிடுச்சுன்னா 1y, 10xல 1x போச்சுன்னா 1x. பட் அதோட பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ், அதனால் மைனஸ் இங்கே போட்டுறோம். இங்கே வந்து மைனஸ் 4 இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 0. y மைனஸ் x ஈக்குவல் டு மைனஸ் 4 இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 4 ஆகிடும். இதுதான் நமக்கு கேட்குறாங்க அவங்க. y மைனஸ் x ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், இ என்பது விகிதமுறா எண். அந்த மாதிரி √2 அப்படின்றதும் விகிதமுறா எண் தான். பை விகிதமுறா எண். அடுத்து இதை பார்க்கலாம். இது வந்து a ப்ளஸ் அந்த ஃபார்முலா ஒட்டி இருக்குது. இந்த டெசிமல், இந்த மாதிரி டெசிமலில் வரும்போது நம்ம கொஞ்சம் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்ட நல்லது. a² மைனஸ் b². அப்போது a + b இன்ட்டு a மைனஸ் b டிவைடட் பை 16. இப்போ a + bனா 1.02 98 ஆட் பண்ணுறோம் 2. ஓகேவா? இது வந்து 2 பெருக்கல் a மைனஸ் bனா 1.02 மைனஸ் 98 4 0. இப்போது 0.04 டிவைடட் பை 16 விச் இஸ் ஈக்குவல் டு இதை மல்டிபிள் பண்ணோன்னா 0.08 வரும் டிவைடட் பை 16 வரும். அவங்க என்ன ஆன்சர் இந்த மாதிரி டெசிமலில் கொடுத்துருக்காங்களா, அப்போ கொஞ்சம் டீப்பாக போடணும். இப்போது நம்ம புள்ளியை ரிமூவ் பண்ணிவிட்டு வகுத்தோம்னா கொஞ்சம் குழப்பம் இல்லாத இருக்கும். இங்கே ரெண்டு டெசிமல் பாயிண்ட் தள்ளி ஒரு டெசிமல் இருக்கிறதால 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். திடீர்னு போய் 100ஆல் மல்டிபிள் பண்ணக்கூடாது. பண்ணோம்னா மேலேயும் பண்ணணும் கீழேயும் பண்ணணும், வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், 0.08/16 மேலேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், கீழேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ நமக்கு கிடைக்கிறது 8/1600 கிடைக்குது. இதுக்கு மேலே நம்ம வகுத்தல் செய்யலாம். 8
1600ஆல் வகுக்கிறோம். ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர். புள்ளி வச்சுட்டு ஒரு 0 சேர்க்குறோம், அப்பயும் நம்ம வகுக்க முடியாது. இங்கே ஒரு 0 சேர்த்துட்டு இங்கே ஒரு 0 சேர்க்குறோம், அப்பயும் நம்ம வகுக்க முடியாது. இப்போ இங்கே ஒரு 0 சேர்த்துட்டு இங்கே ஒரு 0 சேர்க்குறோம். இப்போ வகுக்கலாம். எப்படி? 5 0 0 5 0 0 IR 33 I1 5 5 3 8. ஸோ த ஆன்சர் இஸ் 0.005. ஆப்ஷன் சி. இது வந்து 2014 இருந்த மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே இந்த கணக்கோட நமக்கு வந்து சால்வ் ஆகுது. தொடர்ந்து நம்ம எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஒன்று ஒன்றுமே சார்ட் அவுட் பண்ணி நாம் போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.